வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிக் களத்தில் ஜனாதிபதி அனுர. சட்டத்திறனிகள் சங்கத்தின் அதிரடி அறிவிப்பு. ஸ்தம்பிக்குமா நீதிமன்ற நடவடிக்கைகள். ஹோட்டல் உணவில் பாம்பு இருந்ததாக கூறி மிரட்டி முகநூலில் பதிவு போட்டவருக்கு சிக்கல். ஜனாதிபதி வசிக்கும் இடத்தை அண்மித்தே துப்பாக்கிச்சூடு நடக்கிறது. பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. சிறப்பாக இடம்பெற்றது வடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகள். அரகலைய போராட்டத்தை வன்முறையாக மாற்றியவர்கள் இவர்கள்தான். நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க பதிலடி. அக்குரேகொட துப்பாக்கிச் சூடு. 4 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிப்பு. அரசாங்கத்திற்கு இலங்கை மக்கள் வழங்கிய அங்கீகாரம். வெளியானது அறிக்கை. நாட்டில் 352 துப்பாக்கிகள் பறிமுதல். டிஜிட்டல் முறை அடையாள அட்டை இலங்கையில் வரவுள்ள புதிய நடைமுறை எப்போது தெரியுமா? வெளியான தகவல். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் எதிர்ப்பு தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள். தூக்குமேடைக்கருகில் 817 உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு கைதிகள். போர் முடிந்து நீண்ட வருடங்களாகியும் மாறாமல் இருக்கும் வடு. மன்னாரில் பிரதமர் ஹரணி அமரசூரிய. இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை காண கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச மைதானத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்திருந்தார். இதன்போது பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இப்போட்டி இடம்பெற்றிருந்தது. இதேவேளை T20 உலகக்கோப்பை ஆரம்பமாகிய வேளையில் இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் அணி மறுப்பு தெரிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் விளையாடுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க முன்வைத்த கோரிக்கையையும் பிற நட்பு நாடுகளின் கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டு பாகிஸ்தானிய அரசாங்கம் இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டியில் விளையாட பாகிஸ்தான் ஆண்கள் அணியை அனுமதித்திருந்தது. T20 உலகக்கோப்பை போட்டியில் விளையாடுவதற்காக பாகிஸ்தான் தனது ஆண்கள் அணியை அனுமதித்தமைக்கு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நன்றியும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் போட்டி நடைபெறும் மைதானத்திற்கு ஜனாதிபதி வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 3 நாட்களுக்கு முன்பு பிலாவுஸ் ஹோட்டலில் வழங்கப்பட்ட உணவில் ஒரு சிறிய பாம்பு இருந்ததாக கூறி ஒருவரால் ஹோட்டல் நிர்வாகத்திற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு மேலாக அவர் ஹோட்டலை மிரட்டிய சம்பவத்தை காணொலியாக பதிவு செய்து தனது முகநூல் கணக்கில் பதிவேற்றமும் செய்திருந்தார். எளிதில் நம்பும் சிலருக்கு இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அந்த காணொலி சமூக ஊடகங்களில் வேகமாக வைரலானது. ஆனால் ஹோட்டலின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது ஓஷேன் அமிடு எனும் அந்த நபர் இந்த சம்பவத்தை முற்றிலும் பொய்யாக உருவாக்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஹோட்டல் நிர்வாகம் பம்பலப்பட்டி காவல் நிலையத்தில் முறையீடும் செய்துள்ளது. தற்போது ஓசேன் அமிடு எனும் அந்த நபர் சைபர் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மேலும் அவர் பதிவேற்றியிருந்த அந்த காணொலியும் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றத்தை அவர் தனியாக செய்யவில்லை. அவருக்கு பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த ஆதரவு இருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. சட்டத்திறனிகள் இன்றைய தினம் நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்குரேகொடவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு சட்டத்திறனியும் அவரது மனைவியும் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய அவசர கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சட்டத்துறையில் பணியாற்றும் நிபுணர்களின் பாதுகாப்பு குறித்து தீவிர அச்சம் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அகுரேகுட பகுதியில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் சட்டத்துறையினரிடையே அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது. சட்டத்திறனிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகள் அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்ட நடவடிக்கை உயிரிழந்த சட்டத்திறனிக்கு அஞ்சலி செலுத்துவதோடு சட்டத்துறையினரின் பாதுகாப்பு தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தும் நோக்கத்திலும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திறனி ஒருவரை பகல் நேரத்தில் சுட்டுக்கொலை செய்யும் போது பொதுமக்களின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலையிலேயே உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரமுல்ல பகுதியில் ஜனாதிபதி வசிக்கும் இடத்தை அண்மித்தே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். பொதுமக்களை தூண்டி பல்வேறு விடயங்களை அரசாங்கம் சாதித்துக் கொள்வதற்கு நினைப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக செயற்படும் அரசியல் கட்சிகளை அடக்கி அவர்களை அச்சுறுத்துவதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். 1980 ஆண்டு காலப்பகுதியில் மிரட்டல்களை விடுத்தவர்களே தற்போது அரசாங்கத்திலும் இருப்பதால் அவர்களுக்கு அச்சுறுத்தும் மொழி மாத்திரமே தெரியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார்.
வவுனியா நெடுங்கேணி வடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தின வழிபாடுகள் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது மதியம் 2 மணியளவில் ஆதிலிங்கேஸ்வரருக்கு விசேட பூஜை அனுஷ்டானங்கள் இடம்பெற்றுள்ளது. அதில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் காலை முதல் போலீசார் அந்த பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதும் வழிபாடுகளுக்கு எந்த தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கவில்லை. இம்முறை இரவு நேர பூஜைகள் செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரகலைய போராட்டத்தை வன்முறை பாதைக்கு இட்டுச் சென்றவர்கள் ராஜபக்சர்களே என்றும் அமைதியான போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்களே அதன் பின் விளைவுகளுக்கு பொறுப்பு என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அரகலைய போராட்டத்தின் பின்னணி மற்றும் வெளிநாட்டு நிதி தொடர்பாக தமது ஆட்சியில் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று நாமல் ராஜபக்ச எம்பி விடுத்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், அரகலைய போராட்டம் என்பது ஆரம்பத்தில் மிகவும் ஜனநாயக ரீதியாகவும் அமைதியான முறையிலுமே முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் நீண்ட நாட்களாக அமைதியாக இடம்பெற்று வந்த இந்த போராட்டத்தின் மீது ராஜபக்சர் தரப்பினரே தாக்குதல்களை ஏவிவிட்டனர். அந்த தாக்குதல்களை தொடர்ந்தே நிலைமை கலவரமாக மாறியிருந்தது. எனவே அமைதியான போராட்டத்தை சிதைத்து அதனை வன்முறையாக மாற்றியவர்கள் யார் என்பது குறித்துத்தான் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னிச்சையாக வீதிக்கு இறங்கி போராடினார்கள். அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும். தமது அரசியல் தோல்விகளை மறைக்கவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் குறித்து எமது அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்கும். சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்பதை உறுதிப்படுத்துவோம் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். 2026 பிப்ரவரி மாதத்தின் முதற் பகுதியில் அரசாங்கத்திற்கான மக்கள் அங்கீகாரம் 65% பதிவாகியுள்ளதாக ஆசியாவின் அரச மற்றும் தனியார் துறைகள் தொடர்பான மூலோபாய பகுப்பாய்வு மற்றும் ஆலோசனைகளை வழங்கும் சுயாதீன நிறுவனமான வெரிட்டே ரிசர்ச் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்படும் கலப் பாணியிலான நாட்டின் மனநிலை என்னும் சமீபத்திய கருத்து கணிப்பு ஆய்வின் ஊடாகவே இத்தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 4 வருட கால கருத்து கணிப்பு வரலாற்றில் நாட்டின் நிலைமை குறித்த மக்களின் திருப்தி நிலையானது 50% விட விஞ்சிய முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என அந்நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்னர் காணப்பட்ட 62% எனும் மக்கள் அங்கீகார வீதத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் அப்பெறுமதி நிலையான மட்டத்தில் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் பொருளாதாரம் மேம்பட்டு வருகிறதென கூறியவர்களின் எண்ணிக்கை ஒரு வருடத்திற்கு முன்னர் 55% இருந்த போதிலும் தற்போதைய கருத்து கணிப்பில் 64% அதிகரித்துள்ளதாக வெரிட்டே ரிசர்ச் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது T-56 ரக துப்பாக்கிகள் உட்பட 352 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி 11 T-56 ரக துப்பாக்கிகள், 12 கை துப்பாக்கிகள், 7 ரிவால்வர்கள் மற்றும் 322 பிற வகையான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் சஞ்சீவ மெதிவத்த இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள திட்டத்தை ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் தொடங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை 2026 ஆண்டின் 3ஆம் காலாண்டில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது செலவை குறைப்பதோடு நவீன தொழில்நுட்ப வசதிகளையும் வழங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் தங்களது டிஜிட்டல் அடையாள அட்டையை இ-லொக்கர் என்ற செயலி மூலம் அணுகலாம். இது QR குறியீடு மற்றும் முக அங்கீகார வசதிகளை கொண்டிருக்கும். டிஜிட்டல் முறையில் பயன்படுத்த விரும்பாதவர்களுக்கு அச்சிடப்பட்ட அட்டைகளும் வழங்கப்படும். புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை வந்த பிறகு தற்போதுள்ள பழைய தேசிய அடையாள அட்டைகள் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகள் செல்லுபடியாகும். மக்கள் உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. இதற்கான மென்பொருள் தளம் தயாரானதும் மாகாண சபைகள் மற்றும் பிரதேச செயலகங்கள் மூலம் தரவு சேகரிப்பு பணிகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர் மனித உரிமை ஆர்வலர்கள் தமது கவலையை வெளியிட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர்கள் மற்றும் அம்பிகா சத்குணநாதன் போன்ற சட்ட வல்லுநர்கள் இந்த புதிய சட்டமூலம் பழைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விட மோசமானதென எச்சரிக்கின்றனர். பயங்கரவாதம் என்பது கொலை, கடத்தல் அல்லது கடுமையான உடல் காயம் விளைவிப்பதாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டுள்ளனர். சாதாரண காயம், சொத்து சேதம் மற்றும் நாட்டின் இறையாண்மையை மீறுதல் போன்ற தெளிவற்ற விடயங்களையும் புதிய யோசனை பயங்கரவாதமாக வகைப்படுத்துகிறது. இது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை குறிவைக்க பயன்படுத்தலாம் என்று அவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். புதிய யோசனையின் கீழ் ஒரு நபர் நீதிமன்ற விசாரணையின்றி 2 ஆண்டுகள் வரை தடுத்து வைக்க வாய்ப்புள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவரை விடுவிக்கும் அல்லது தடுத்து வைத்தலில் சட்டபூர்வ தன்மையை பரிசீலிக்கும் நீதவான்களின் அதிகாரம் இந்த சட்டத்தின் மூலம் பறிக்கப்படுகிறது. தடுத்து வைக்கும் உத்தரவை பாதுகாப்பு அமைச்சருக்கு பதிலாக பாதுகாப்பு செயலாளர் பிறப்பிக்க முடியும். இது பொறுப்பு
அச்சுறுத்தலை குறைப்பதாக அமைகிறது. போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள கைது செய்யும் அதிகாரம் ராணுவம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இது நாட்டில் ஒரு நிரந்தர ராணுவ அவசரகால நிலையை உருவாக்கும் என அஞ்சப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அல்லது மனித உரிமை மீறல்கள் குறித்த செய்திகளை வெளியிடுவது ரகசிய தகவல்களை வெளியிடுதல் என்ற பெயரில் குற்றமாக்கப்படலாம். பிடியாணையின்றி தேடுதல் நடத்தவும் தொலைபேசி உரையாடல்களை இடைமறிக்கவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. எனவே இந்த சட்டம் மூலம் அரசை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டிருப்பதை விட மக்களை பாதுகாப்பதையே முன்னுரிமையாக்கி கொள்ள வேண்டும் என ஐநா நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான முன்னேற்ற அறிக்கையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 817 உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு கைதிகள் தற்போது சிறையில் உள்ளனர் என்று கூறப்படுகிறது. அறிக்கையின்படி செப்டம்பர் 30, 2025 நிலவரப்படி மரண தண்டனை விதிக்கப்பட்ட உள்ளூர் கைதிகளின் எண்ணிக்கை 811 ஆகும். இவர்களில் 792 பேர் ஆண் கைதிகள் மற்றும் 19 பேர் பெண் கைதிகள் ஆவர். வெளிநாட்டு கைதிகளின் எண்ணிக்கை 5 ஆகும். மரண தண்டனை விதிக்கப்பட்ட பயங்கரவாத கைதிகளின் எண்ணிக்கை 1ஆகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சிறைகளில் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் 73 கைதிகள் இருப்பதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன. நாட்டில் ஏற்பட்ட போர் முடிவடைந்தும் நீண்ட வருடங்களாகியும் மக்களின் உள்ளங்களில் இன்னும் அமைதி இல்லை. தங்கள் குடும்பங்களுக்கு என்ன ஆனதென்று கண்டுபிடித்துக் கொள்ள முடியாத பெண்கள் இன்றும் இருக்கிறார்கள் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மன்னார் அடம்பன் பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட மகளிர் சந்திப்பின் போது கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை மாற்றியமைக்க எவருக்கும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மாற்றத்தை முன்னெடுத்து செல்ல பெண்களும் முன்வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எங்கள் அரசாங்கம் பெண்களின் பிரதிநிதித்துவத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. உங்களுக்கு தெரியும். புள்ளி விவரங்களின்படி மக்கள் தொகையில் சுமார் 52% பெண்களாக காணப்படுகின்றனர். அதாவது நம் நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த மக்கள் கூட்டம். ஆனால் பல்வேறு துறைகள் என்று வரும்போது, வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் என்று வரும்போதும் நடைமுறையில் இந்த சக்தி நம்மிடம் இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. நம் நாட்டில் உள்ள முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று போர், வன்முறை. நாங்கள் ஒருவரை ஒருவர் நம்பாமல் இருந்தோம். இதனால் பெண்கள் அதிகளவில் பிரச்சனைகளையும் சந்தித்திருந்தனர். நாட்டின் பெரும்பான்மையான பெண்கள் தாய், தந்தை, மகன், மகள், சகோதர, சகோதரிகள் இல்லாமல் தவிப்பதை நாம் அறிகின்றோம். அப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த பகுதியில் அதிகம் இருப்பதை நாம் அறிவோம். போர் முடிந்து நீண்ட நாட்களாகி விட்டாலும் உள்ளங்களில் இன்னும் அமைதி இல்லை. தங்கள் குடும்பங்களுக்கு என்ன ஆனதென்று கண்டுபிடிக்க முடியாத பெண்கள் இன்னும் இருக்கிறார்கள். தனியாக குடும்பத்தை நடத்துவதற்கு உழைக்கும் பெண்கள் ஏராளம். இனவாதத்திற்கு எதிராக எமது அரசாங்கம் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. அனைத்து துறைகளிலும் பெண்கள் பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். குழந்தைகளை சுயதொழில் செய்வதிலிருந்தும் அல்லது வீட்டிலிருந்து வேலை செய்வதிலிருந்தும் பாதுகாக்க இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அங்கு தெரிவித்திருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.